தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தென்காசி சட்டமன்ற தொகுதியிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய தம்பி டாக்டர் கலை கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு வேண்டுகிறேன். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல். தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை வழிநடத்தி செல்வதிலே பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் சவால்களுக்கும் உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய தலைமை யாருடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலின் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளர் தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலே அமர இருக்கின்ற நாளைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்துகின்ற சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு சென்று அந்த பெருமையிலே தமிழகத்தின் சட்டமன்றத்தை உருவாக்குகின்ற அந்த பெருமையில் தென்காசி சட்டமன்ற தொகுதியும் அந்த பெருமையை பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய தம்பி கலை கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி சட்டமன்ற தொகுதி ஒரு பாரம்பரியமான சட்டமன்ற தொகுதி. பல்வேறு விதமான சமூக பின்பலங்கள், சைவமும் தமிழும் சேர்ந்து வளர்ந்த மரபாக இருந்தாலும் இந்த பகுதி மக்களிலே அனைத்து தரப்பு மக்களும் அண்ணன் தம்பியராக வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் சமூகமாக வாழ்ந்த பெருமை நமக்கு உண்டு. அந்த பெருமையை கட்டி காக்கின்ற வகையிலே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இந்த ஒரு படித்த இளைஞர், அதிலும் மருத்துவம் படித்தவர், இன்று அடையாளம் தளபதி ஸ்டாலின் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்று நம்முடைய பகுதியிலே போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அவரை ஆதரித்து உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. நம்முடைய தென்காசி பக்கத்தில் இருக்கின்ற சுரண்டைக்கு அருகிலே இருக்கின்ற கடையாலுருட்டி என்கிற ஒரு சிறிய கிராமம் என்னுடைய சொந்த கிராமத்திற்கு அடுத்த கிராமம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊரை பார்த்தால் 4 பனை மரங்களும் 5 ஓலை குடிசைகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்று அது ஒரு சிறிய நகரமாக வளர்ந்திருக்கிறது. அந்த மண்ணிலே இருந்து புறப்பட்ட ஒரு மனிதன் சென்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக வளர்கின்ற அளவிற்கு தன்னை தகுதி படைத்தவராக உயர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் பெருமைக்குரிய ஒரு வரலாறாக நான் பார்க்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர் அன்பகம் கலை அவர்கள் தன்னுடைய சொந்த உழைப்பால், தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவருக்கு இருந்த அர்ப்பணிப்பால் தன்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியவர். தலைவர் கலைஞர் அவருடைய இதயத்திலும் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய இதயத்திலும் இடம் பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண காரியமல்ல. இன்று அத்தகைய இடத்தை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக அவர் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும். அவருடைய அருமார்ந்த புதல்வன் தான் தம்பி கலை கதிரவன் அவர்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவிதமான தொடர்புகளையும் தலைவர்களுடைய ஆதரவையும் நட்பையும் அவர்களுடைய அன்பையும் பெற்ற அத்தகைய ஒரு இளைஞர் நம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. அந்த இளைஞரை நாம் ஆதரிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த ஆட்சியினுடைய பெருமை நாம் ஒவ்வொருவரும் அறிந்ததே. அவர்கள் வகுத்து தந்த சமூக நல திட்டங்கள் இன்று சமூகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவிலே இருக்கின்ற மக்களையும் உயர்த்தி இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே வாழ்கின்ற கோடிக்கணக்கான பெண்களுக்கு மாதந்தோறும் அவர் தருகின்ற உரிமை தொகை, கல்லூரிக்கு போகின்ற பெண்களுக்கு மாதந்தோறும் தருகின்ற கல்வி உதவித்தொகை, நான் முதல்வன் என்கிற திட்டத்திலே நம்முடைய மாணவர்களுக்கு அவர் செய்கின்ற மிகப்பெரிய உதவிகள், அவர்களை எதிர்காலத்திற்கு தயாரிக்கின்ற அற்புதமான முன்னெடுப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயோதிபர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, இன்னும் சமூகத்திலே எல்லா பிரிவினருக்கும் சிறப்பான திட்டங்களை
ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி தருவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பெண்கள் என்று சமூகத்திலே நலிந்தவர்களுக்காக அவர் செய்கின்ற சிறப்பான திட்டங்கள் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானத்தையே பல மடங்கு கூட்டியிருக்கிறது. இன்று தமிழகத்தினுடைய ஒரு தமிழனுடைய சராசரி தனிநபர் வருமானம் நம்முடைய இந்திய தேசிய வருமானத்தை விட ஏறக்குறைய 2 மடங்கு என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்களை நாம் பாராட்டித்தான் தீர வேண்டும். இத்தகைய திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்கிற உறுதியை நம்முடைய முதலமைச்சர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு நம்முடைய அரசை செயல்பட விடாமல் முடக்குவதிலும், நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கீட்டை தடுப்பதிலும், நமக்கு சேர வேண்டிய பல்வேறு திட்டங்களை தராமல் மறுப்பதும் அன்றாட வாடிக்கையாக வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக உயர்த்துகின்ற பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு. இன்று நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கைகளால் இணைந்த கட்சிகள். இந்த கட்சிகள் இந்தியாவினுடைய நலனை பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கான பொருளாதார நீதியை தர வேண்டும் என்பதிலே நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஆதரித்து இந்த தலைமையின் மூலமாகத்தான் தமிழகத்திற்கு பல்வேறு நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டு வருகிறது. இதை போல தமிழகத்தினுடைய நலன்களை பல்வேறு வகையிலே பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாம் அமைத்திருக்கிற மகத்தான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். எதிரணியிலே இருக்கின்ற அந்த முதலமைச்சருக்கான வேட்பாளர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் யாருக்காவது முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் உரசி பார்க்க வேண்டிய நேரம்தான் நாம் வாக்களிக்க போகின்ற நேரம். இந்த முதலமைச்சராக வரப்போக ஆசைப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை பற்றி நாம் அறியாதவர்கள் அல்ல. நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். அந்த மாவட்டத்து மக்கள் அங்கே ஒரு பெரும் சமூக சூழலிலே கிராமங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய மாசுபடுத்தும் ஒரு தொழிலை நிறுத்த வேண்டும் என்கிற பெரிய போராட்டம் நடத்திய போது அந்த மக்களுடைய எழுச்சியை அடப்பதற்காக காவல்துறையினரை விட்டு ஸ்டெல்த் கன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுமையான துப்பாக்கியால் 13 பேரை சுட்டுக் கொண்டவர்தான் இன்றைக்கு முதலமைச்சராக ஆசைப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சுட்டுக் கொண்டது கூட பெரிய விஷயம் அல்ல. இந்த சுட்டுக் கொண்ட பிறகு இந்த 13 பேர் இறந்து போனது தெரியுமா என்று சொன்னால் அதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஆணவமாக பதில் சொன்னவர்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இதை போன்ற பல்வேறு காரியங்களை நாம் சொல்ல முடியும். 26 ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு மின்சார பல்பை ஏறக்குறைய 260 ரூபாய்க்கு வாங்கியவர்கள் தான் எடப்பாடி ஆட்சியிலே இருந்தவர்கள். இப்படி பல்வேறு கொடுமைகளை செய்தவர்கள், பல்வேறு முறைகேடுகளை செய்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினவர்கள், ஊழலிலே நலிந்தவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரை புறந்தள்ளிவிட்டு ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கின்ற மற்றவர்களை ஆட்சிக்கு வர துடிக்கின்ற மற்றவர்களை பார்த்தால் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஆட்சிக்கு வர வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவர் அவருக்கு சொல்லுகிறார், நான் நெய்வேலி அனல் நிலையத்தை ஆட்சிக்கு வந்தால் மூடுவேன் என்று சொல்லுகிறார். நெய்வேலி அனல் மின் நிலையம் தான் தமிழகத்தினுடைய மின்சார தேவையிலே 50 to 60 விழுக்காடு மின்சாரத்தை நமக்கு தர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கி தந்த அற்புதமான மின் திட்டம் நெய்வேலி மின் திட்டம். அதை நான் மூடுவதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொருவர் முதலமைச்சராக அவர் ஆசைப்படுகிறார். அவருக்கு தமிழகத்தை பற்றிய புரிதல் இருக்கிறதா? தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றிய தெளிவு இருக்கிறதா? தமிழகத்தை எதிர்நோக்கியுள்ள பல்வேறு விதமான சிக்கல்களை அவர் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்? அதை பற்றிய கருத்து என்ன? எவ்வாறு அவர் செயல்பட போகிறார் என்பதை நாம் அறியோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு நெருக்கமானவர், ஏழை எளிய மக்களுடைய நலனை நாள்தோறும் கண்காணிப்பவர், சமூகத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு நெருக்கமாக இருப்பவர், சமூக முன்னேற்றமும் சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றமும் தன்னுடைய வாழ்வின் கடமை எண்ணி செயல்படுகின்ற நம்முடைய முதலமைச்சரை ஆதரிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஆதரிக்க வேண்டிய கடமை நாம் நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமைக்குரிய தம்பி கலை கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தென்காசி மாவட்டத்திற்கு கடந்த அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் இல்லை.
இந்த முறை ஒரு அமைச்சர் வேண்டும் என்று நான் கேட்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற போது தம்பி கலை கதிரவன் போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரக்கூடும். எனவே ஒரு தகுதியான ஒரு தம்பியை தேர்ந்தெடுத்து அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்து தமிழக சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.